இன்று 12/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி 28 திங்கட்கிழமை. தேய்பிறை நவமி திதி மதியம் 3:35 மணி வரை. அதன்பின் தசமி திதி. சுவாதி நட்சத்திரம் இரவு 11:49 மணி வரை. அதன்பின் விசாகம் நட்சத்திரம். அமிர்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மீனம். பொது விவேகானந்தர் பிறந்த நாள். சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 6:04 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 1:52 மணி. அஸ்தமனம் மதியம் 12:59 மணி. மேஷராசி அன்பர்களே, எடுத்த வேலைகளை முடிக்கும் நாள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். என்றாலும் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம். ரிஷபராசி அன்பர்களே, உடல்நிலை சீராகும். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துவது நன்மையாகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, குழப்பம் இன்றி செயல்பட வேண்டிய நாள். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும். நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் முடிவு சாதகமாகும். முயற்சிக்கேற்ற வருவாய் வரும். பணியிடத்தில் சிறு பிரச்சினை ஏற்பட்டு மறையும். கடகராசி அன்பர்களே, பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருமானம் எழுபறியாகும் என்றாலும் போராடி சாதிப்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர்கள் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயமடைவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். மறைமுக எதிர்ப்பாளர் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர்கள். மற்றவரால் செய்ய முடியாத வேலையை செய்து வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். துளாராசி அன்பர்களே, தெளிவாக செயல்பட்டு தேவைகளை அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உழைப்பு அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். செயல்களில் தடுமாற்றம் அடைவீர்கள். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவர். விருச்சிகராசி அன்பர்களே, செலவுகள் வழியே நினைத்ததை சாதிப்பீர்கள். தொலைந்து போன பொருள் கிடைக்கும். வாகன வகையில் செலவுகள் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும். புதிய முதலீட்டை தவறுங்கள். இயந்திர பணியில் கவனமாக செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். நினைத்திருந்த வேலைகள் நடந்தேறும். தேங்கியிருந்த பொருட்கள் விற்பனையாகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். 3ஆம் இட சனி ராகுவால் தடைபட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். நினைப்பதை சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். விஐபிக்களால் வேலைகள் முடியும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும். வருமானம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மனதில் இனம் புரியாத குழப்பம் நிலவும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். புதிய முயற்சிகளை ஒத்திவையுங்கள். குலதெய்வத்தை வழிபடுவதால் பயம் நீங்கும்.